அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாளை பேரவைக் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அதிமுக கொறடா ராஜேந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா தொலைபேசி மூலமாக இணைந்திருக்கிறார். ராஜா, சொல்லுங்க, அதிமுக கொறடா ராஜேந்திரன் இப்பொழுது நாளை பேரவைக் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காரு. இந்த உத்தரவு குறித்து விரிவா சொல்லுங்க ராஜா. கொறடா உத்தரவு பிறப்பித்தார் கொறடா ராஜேந்திரன். அதாவது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 134 பேரும் நாளை நடைபெற இருக்கின்ற நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில், அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை சட்டமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறார். அதற்காக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நாளைய கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தற்போது அதிமுகவினுடைய கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு கூவத்தூரில் உள்ள அந்த விடுதியில் கூட்டம் நடைபெறுகிறது. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொறடா ராஜேந்திரன் மற்றும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் எதுபோன்ற வாக்களிக்கும் முறை, எதுபோன்று அவர்களுடைய செயல்பாடு, நாளை எதுபோன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து அதில் தெளிவாக குறிப்பிடப்பட உள்ளனர். இந்நிலையில் தற்போது அதிமுகவினுடைய கொறடா ராஜேந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாளை, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 134 பேரும் நாளை அதிமுக இந்த நாளை கொண்டு வர உள்ள இந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு கலந்து கொள்ள வேண்டும், அவைக்கு வர வேண்டும் என்றும் தற்போது அவர் உத்தரவிட்டுள்ளார்.